உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்பு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகளையும் வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அதாவது கட்டாத வசதியான பெரிய பட்டணம், நிரப்பாத நல்ல சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகளையும். எத்தனை பேர் பார்க்குறோம், அவங்க பார்த்து பார்த்து வீடு கட்டினாங்க, 50 லட்சம் போட்டு கட்டினாங்க, கடைசியில் அதில் அவங்க குடியிருக்க முடியல, வித்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா சாமா சொல்லியிருக்கு உபாகம் 28, நீ வீட்டை கட்டுவா, இன்னொருத்தன் அதில் குடியிருப்பான்னு இருக்கு. இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து நம்ம அப்படியே கர்த்தர் சொன்ன இந்த காரியம் நிறைவேறட்டும்னு தேடுறப்ப நீங்கள் கல் மண் வாங்கியெல்லாம் வீடு கட்ட வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களுக்குன்னு அவங்க ஒருத்தனை கட்ட வச்சிருப்பாரு, போய் பெருமான விலை கொடுத்து நீங்கள் அதை வாங்க முடியும். தோட்டம் நீங்கள் போய் மரத்தை நட்டு வச்சு தண்ணி ஊற்றி களை எடுத்து வேலை செய்யாமல் அங்கே ஏற்கனவே ஒருத்தன் எல்லாம் செஞ்சுருப்பான், துன்மார்க்கேன், அங்கிட்டும் இங்கிட்டும் பிடுங்கி எல்லாம் செஞ்சு அழகுபடுத்தி வச்சுருப்பான். அவன் வாழ்க்கையில் கஷ்டம் கடைசியில் இதை கர்த்தருடைய பிள்ளைக்கு விட்டுட்டு போகும்படியா அவன் அவங்க எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பான். விசுவாசிக்கிறப்ப வெட்டப்பட்ட கிணறு, நடப்பட்ட திராட்சை தோட்டம், இதெல்லாம் நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும். ஏன்னா பணம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் வாங்கலாம். உபாகமம் 8:18 சொல்றாரு, பிதாக்களிடத்துல சொன்ன உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறார். கர்த்தர் அப்படி காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். இவர் எல்சடாய் தேவன்.